நீங்க ஒரு பிசினஸ் ஓனர், மார்க்கெட்டர் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர் யாரா இருந்தாலுமே இந்த ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் நத்திங் பட் கூகுள் ஆட்ஸ். பட் எல்லாருமே சொல்றது என்னன்னா கூகுள் ஆட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். தேவையில்லாம பட்ஜெட் வேஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் அவ்வளவா வராது. அப்படியே ரிசல்ட்ஸ் வந்தாலுமே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல இருந்தீங்கன்னா தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ பீப்புள். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக தெரிஞ்சுப்பீங்க கூகுள் ஆட்ஸ்னா என்ன, பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்கெல்லாம் நம்மளோட ஆட்ஸ் ஷோ ஆகும், அண்ட் கூகுள் ஆட்ஸ் மூலிமா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அட் த சேம் டைம் எப்படி ஈஸியாக கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மை செல்ஃப் மஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஷனர் அண்ட் அ கன்சல்டன்ட். கரண்டாக எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் வித் 35+ brands, help them to generate leads and sales for the business. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, தென் மேக் ஷூர் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் நிறைய பேர் எஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். ஸோ நோ மோர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட் இஸ் கூகுள் ஆட்ஸ்? இட்ஸ் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். பட் கூகுள் ஆட்ஸ்ல ப்ரொமோட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, லெட்ஸ் டேக் நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த வெப்சைட்க்கு இன்ஸ்டன்டா டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஷோகேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கேசஸில் எஸ்யூஓ பண்ணீங்கன்னா ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் கூகுள் ஆட்ஸ் டு ஜென்ரேட் ஹை குவாலிட்டி டிராஃபிக் டு யோர் வெப்சைட். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு ஹை குவாலிட்டி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா தென் யூ கேன் யூஸ் கூகுள் ஆட்ஸ் டு ஜென்ரேட் ஹை குவாலிட்டி லீட்ஸ் ஃபார் யோர் பிஸ்னஸ். இல்லை நீங்கள் ஒரு D2C பிராண்ட் ஆர் இ-காமர்ஸ் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ் மூலமா செல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, யா, இட்ஸ் பாசிபிள் டு செல் யோர் ப்ராடக்ட்ஸ் ஆன் கூகுள் ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம். மோரோவர் நீங்கள் ஒரு யூடியூபர் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர், ஸோ உங்களோட யூடியூப் சேனலோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்கள் எண்ட் ஆஃப் தி வீடியோ தெரிஞ்சுப்பீங்க. மோரோவர் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நம்மளோட ஆட்ஸ் எங்கெல்லாம் ஷோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூகுள் ஓன் நெட்வொர்க், செகண்ட் கூகுள் பார்ட்னர் நெட்வொர்க். கூகுள் ஓன் நெட்வொர்க்குன்னு வரும்போது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாமே ஷோ ஆகும். லைக் கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜஸாக இருக்கட்டும், யூடியூப், ஜிமெயில், கூகுள் மேப்ஸ், கூகுள் பிளே ஸ்டோர், இது எல்லாமே கூகுளோட ஓன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் ஷோ ஆகும். அண்ட் கூகுள் பார்ட்னர் நெட்வொர்க்குன்னு வரும்போது எந்த வெப்சைட்ஸ் கூகுள் ஆட்சென்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்ஸில் எல்லாமே உங்களோட ஆட்ஸ் ஷோ ஆகும் அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். லெஸ் டேக் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இட் மே பி கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் ரியல் எஸ்டேட் ஃபார்ம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் ஒண்டி போதும், உங்களால் ஈஸியாக கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட டேஷ்போர்ட் ஷோ ஆகும். ஸோ இதில் கிரியேட் கேம்பெயின் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணணுமோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களோட கேம்பெயினை நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். பட் கேம்பெயின் செட்டப் பண்ணிட்டா போதும், நம்மளால லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். வை? பிகாஸ் நீங்கள் கேம்பெயின் செட்டப் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஆப்டிமைஸ் யோர் கேம்பெயின். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் செட் பண்ண டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியும். மோரோவர் இந்த இடத்துல நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அவ்வளோவா தெரியலனா தென் அந்த அமௌண்ட் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு சினாரியோவில் எய்தர் ஃப்ரீலான்சர்ஸ் ஆர் ஏஜென்சியை நீங்கள் ஹையர் பண்ணலாம் டு மேனேஜ் யுவர் கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின். ஃப்ரீலான்சர்ஸ் ஆர் ஏஜென்சிஸை ஹையர் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு சினாரியோன்னு வரும்போது பெட்டர் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக உங்களால் கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ண முடியும். ஸோ எப்படி கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் யூடியூப்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் வீடியோஸ் மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்ச வேண்டி தான் உங்களால் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணி அந்த வீடியோஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா யூ கேன் ஆல்சோ என்ரோல் ஃபார் அ பெய்ட் கோர்ஸ். ஸோ அந்த பெய்ட் கோர்சஸ்ன்னு போகும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டாக இருக்கும். ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து உங்களால் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் உங்களால் லேர்ன் பண்ண முடியும் டு மேனேஜ் அண்ட் ஆப்டிமைஸ் யுவர் கேம்பெயின் ப்ராஃபிட்டபிளி. And we are also conducting 15 days live and practical Google and YouTube ads masterclass. ஸோ இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து கீவேர்ட் ரிசர்ச், ஆட் காப்பி கிரியேஷன், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஆப்டிமைசேஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மீடியா பிளானிங், ரிப்போர்ட்டிங், ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும் வித் மென்டார்ஷிப் சப்போர்ட் அண்ட் லைஃப் டைம் கைடன்ஸோட.
ஸோ வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ வில் கெட் டு நோ அபவுட் எவ்ரிதிங் அபவுட் ஆர் கூகுள் ஆட்ஸ் மாஸ்டர் கிளாஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ் மூலிமா எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அண்ட் எந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் யூ வில் கெட் டு நோ அபவுட் எவ்ரிதிங். ஸோ கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் உங்களால் ரன் பண்ண முடியும். சர்ச் ஆட்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளே ஆட்ஸ், யூடியூப் வீடியோ ஆட்ஸ், ஷாப்பிங் ஆட்ஸ் அண்ட் ஆப் இன்ஸ்டலேஷன் ஆட்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ வென் கம்ஸ் டு சர்ச் ஆட்ஸ் லைக் ஸோ நம்ம கூகுளில் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 BHK ஃப்ளாட்ஸ் இன் சென்னைன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சர்ச் ஆட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாமே எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட டேஷ்போர்ட் போனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ப்ளஸில் போயிட்டு நீங்கள் நியூ கேம்பெயின் கொடுத்தாலே உங்களுக்கு ஸோ உங்களோட கேம்பெயின் அப்ஜெக்டிவ் எல்லாமே கேட்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் ஆட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் உங்களோட ஆட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் உங்களோட டேஷ்போர்டில். அண்ட் நீங்கள் ஆட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணும்போது ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கூகுள் சர்ச்சில். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல இருந்தால் செட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம என்ன கீவேர்ட்ஸ்க்கு நம்மளோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகணும்னு சொல்லி ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ தட் இந்த பர்டிகுலர் கீவேர்ட் வந்து யூசர் சர்ச் பண்ணும்போது ஸோ அந்த டைமில் நம்மளோட ஆட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸோ தட் இஸ் த மேஜர் திங். பட் இந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபேர் நாலேஜ் இருக்கணும். ஸோ எப்படி ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது, கீவேர்ட்ஸ்னா என்ன, ஸோ எப்படி கீவேர்ட்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறது, நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னா என்ன, ஸோ அட் த சேம் டைம் நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சால் வேண்டி தான் உங்களால் வந்து எஃபிஷியண்ட்டாக உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஆட் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட்ஸ். ஸோ டிஸ்பிளே ஆட்ஸ்ன்னு வரும்போது ஸோ மோஸ்ட்லி நம்ம பிளாக்ஸ் ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூகுளில் படிப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்ஸ் எல்லாமே வந்து பாப்அப் ஆகும். ஸோ ஹோஸ்டிங்கரோட ஸோ இந்த மாதிரி ஹாரிசான்டல் ஆட்ஸ் அண்ட் இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கு ரிலேட்டடான சர்ச்சஸ் நம்ம ஏதாச்சும் ப்ரீவியஸாக நம்ம பண்ணியிருப்போம் ஆர்எல்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஷோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிகர் ஆகுது அண்ட் தென் ஷோ ஆகுது. ரைட். அண்ட் தேர்ட் யூடியூப் ஆட்ஸ். அண்ட் யூடியூப் ஆட்ஸ்ன்னு வரும்போது நம்ம மோஸ்ட்லி யூடியூப்ல பார்த்துருப்போம். ஸோ ஸ்கிப்பபிள் ஆட்ஸாக இருக்கட்டும், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸாக இருக்கட்டும், இன்ஃபீட் ஆட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூடியூப் ஆட்ஸ். ஸோ உங்களோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூடியூப் ஆட்ஸ் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அது மூலியமாக உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸுமே வந்து செல் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆட்ஸ். ஸோ ஷாப்பிங் ஆட்ஸ்ன்னு வரும்போது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேஷுவல் ஷூஸ் ஃபார் மென். ஸோ இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேஷுவல் ஷூஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரிசல்ட். பட் இதுவே நீங்கள் ரைட் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேஷுவல் ஷூஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அண்ட் ஸ்பான்சர்டுமே போட்டுக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ ஆட்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ திஸ் ஆர் ஆல் த ஷாப்பிங் ஆட்ஸ் கேம்பெயின். ஸோ இது மூலிமா உங்களோட இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ண முடியும். லைக் டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ஷூஸு, சிரம்ஸ் ஆர்எல்ஸ் மேபி ஏதோ ஒரு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஷாப்பிங் ஆட்ஸ் யூ கேன் ஏபிள் டு செல் யுவர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டாலேஷன் ஆட்ஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ்னா ஸோ அதுவுமே உங்களால் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் நீங்கள் நியூ கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஆப் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஆப் இன்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் ஆப் என்கேஜ்மெண்ட் ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலிமா உங்களோட ஆண்ட்ராய்டு ஆர் iOS ஆப்போட இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ் மூலிமா எவ்வளோ earn பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஏஜென்சி ஓனர்ஸ் 15 to 20% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. லெஸ் டேக் நீங்கள் 2 lakh rupees ஆட் ஸ்பெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் 15% இருந்தாலுமே ஸோ 30,000 வரைக்கும் உங்களால் earn பண்ண முடியும். லெஸ் டேக் நீங்கள் ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது 30,000 into 4 to 5 நீங்கள் பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் யூ கேன் ஏபிள் டு earn around 1 to 1.5 lakh rupees per month. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் கமிஷன் இல்லாமல் ஸோ ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் டேக் 25,000 or 30,000, 35,000 வாட் எவர் மேபி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆட் ஸ்பெண்டை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும் வென் கம்ஸ் டு பெய்ட் அட்வர்டைசிங். எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கேம்பெயினாக இருக்கட்டும், கீவேர்ட்ஸ், ஆட் காப்பீஸ், ஸோ இது எல்லாமே வந்து செட்டப் பண்ணிடுவாங்க. அண்ட் கிளிக்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நடக்கும். பட் ரிசல்ட்ஸ் வரவே வராது. ஸோ தேவையில்லாமல் உங்களோட மணி ஸ்பெண்ட் ஆகும். பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ்னு வரும்போது லீட்ஸாவோ சேல்ஸாவோ எதுவுமே கன்வெர்ட் ஆகிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்கும். ஸோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, என்ன மாதிரி பிட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபனல் ஓரியன்டட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது, மீடியா பிளானிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சால் வேண்டி தான் ப்ராஃபிட்டபுளாக கூகுள் ஆட்ஸ் கேம்பெயினியை ரன் பண்ண முடியும். இல்லைனா தேவையில்லாமல் உங்களோட பட்ஜெட் வந்து வேஸ்ட் தான் ஆகும். அட் த சேம் டைம் லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் வரதுமே வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
அண்ட் யூ நோ வாட், இது எல்லாமே ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட் சொல்யூஷனா எங்களோட கூகுள் ஆட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி இந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஓவர் கம் பண்றதை தாண்டி லைஃப் டைம் மென்டார்ஷிப் அண்ட் கைடன்ஸ், அட் சேம் டைம் அன்லிமிட்டட் டவுட் சால்விங் சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா கூட வி ஆர் ஹியர் டு கைட் யூ டு ரன் எ ப்ராஃபிட்டபிள் கேம்பெயின் ஃபார் ஷோர். அண்ட் இதை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் டு நோ அபவுட் எவ்ரி திங். And this master class is only for limited people. ரொம்பவே கம்மியான ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. Make sure to book your slot as soon as possible. I will see you in the master class. Until then, Mazhar signing off.